ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 7 மாதம் கம்ப்ளீட் ஆகி 8வது மாதம் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு. ஸ்டார்ட் ஆன 8வது மாதம் சாதாரண மாதம் கிடையாது, மிக மிக எச்சரிக்கையான ஒரு மாதம். ஸ்டார்ட் ஆன 8வது மாதம் என்ன மாதம்னா ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதமானது தற்போது நடந்துட்டுருக்கு. ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 7 மாதம் முடிந்து 8வது மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன 8வது மாதம் கடைசி 15 நாட்கள் கிரகங்களுடைய பயிற்சிகள் நடைபெற போகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலைகளால் என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களோட ராசிக்கு இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறது சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ கிளியராக உங்களோட ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். ஸோ நவக்கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நம்மளோட லைஃப்பில் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் கடைசியாக அந்த 15 நாட்கள் 3 முக்கியமான கிரக பயிற்சிகள் வலுவாக நடக்க போகுது. இந்த கிரக பயிற்சிகளான எல்லா ராசிக்காரங்களுக்கும் டபுள் ஜாக்பாட் அடிக்க போகுது. அதில் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் வந்து விவரங்களை தெரிஞ்சுக்குங்க. ஸோ என்ன மாதிரியான கிரக பயிற்சிகள் நடக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி ஒவ்வொரு மாதம் பிறக்கும்போது கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கும். அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் பல கிரகங்கள் புதிய ராசியை நோக்கி நகரும். குறிப்பாக சூரியன், புதன், சுக்கிரன் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்களுடைய ராசியை வந்து மாற்றுவாங்க, அதுதான் உண்மை. ஸோ இந்த கிரகங்கள் எந்த தேதியில் எந்த நேரத்தில் மாறுது அப்படிங்கிற விவரத்தை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை வந்து எப்பங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரக பயிற்சி ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போகுது. அன்னைக்கு சூரிய பகவான் தான் முதல பயிற்சி ஆக போகிறாரு. கரெக்டாக 1:41 மணிக்கு சிம்ம ராசியில் வந்து சஞ்சரிக்க போகிறாரு. அதை தொடர்ந்து 2வது கிரக பயிற்சி என்னைக்கு நடக்க போகுதுன்னா ஆகஸ்ட் 21 அன்னைக்கு வந்து சுக்கிரன் தான் வந்து மாற போகிறாரு. அன்னைக்கு கரெக்டாக டைமிங் வந்து 13:44 மணிக்கு கடக ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. அதை தொடர்ந்து ஃபைனலாக ஆகஸ்ட் 30ஆம் தேதி அடுத்த கிரக பயிற்சி நடக்கும். அன்னைக்கு புதன் தான் வந்து மாற போகிறாரு. புதன் கரெக்டாக அன்னைக்கு டைமிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் 16:39 அந்த மணிக்கு சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்கள் நடக்குது. இதனால் சில ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட கதவு திறக்க போகுது. அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்குமா திறக்காதாங்கிறத ஃபஸ்ட்டு பொது பலனில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பொது பலனில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி ஆகஸ்ட் மாதத்தில் கடைசி 15 நாட்கள் கிரக பயிற்சிகள் காரணமாக உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து அற்புதமான மாற்றங்கள் அள்ளி கிடைக்க போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து அதன் மூலம் அனைத்து திட்டங்களையும் நீங்கள் செய்து வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்று சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் புதிய வருமான ஆதாரங்கள் திறப்பதால் லாபங்கள் நல்ல உங்களுக்கு அதிகரிக்கும். ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்வது நல்ல வருமானத்தை ஈட்டி தரும்.
உங்களுடைய செல்வாக்கு கூட அதிகரிக்க செய்யும். அந்த மாதிரியான சூழ்நிலை அமைய போகுது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய உங்கள் ராசி நபர்களுக்கு இந்த கிரக பயிற்சிகள் அனைத்துமே முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய நீண்ட கால லட்சியங்கள் இப்போது நிறைவேறும். நிதிநிலை வலுவடையதால் உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கை கனவு நிறைவேறும். இந்த காலம் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் சிறந்த பலன்களை அளிக்கும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையும். ஸோ இதுதான் உங்களுக்கு பொது பலனில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். மீனராசி புரட்டாதி 4ஆம் பாதம் உத்திராடதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் ராகு இருக்கிறாரு. தகிரி வீரியஸ்தானத்தில் செவ்வாய் குரு இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு. சுக்கிரன் இருக்கிறாரு. கலஸ்தரஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. அயனசைன போகஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிக்கிறாங்க. ஸோ என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மீன ராசி புரட்டாதி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசி 15 நாட்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும். அதே சமயம் சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உறவினர்களுடைய வருகை இருக்கும். பிள்ளைகளோடு அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மை தரும். மெயினாக அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை தீரும். நீண்ட நாளாக இருந்த கஷ்டம் நீங்கும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். அரசாங்கம் மூலம் லாபங்கள் ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண முழு மூச்சோடு செயல்படணும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். அதனால் புரட்டாதி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு உத்திராடதியில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி 15 நாட்கள் துணிச்சலோடு ஈடுபட்டிங்கன்னா காரிய வெற்றி காண்பீங்க. பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும். வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நன்மை தரும். எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது. பிள்ளைகள் பற்றிய கவலை நீங்கும். உடல் ஆரோக்கியமானது உண்டாகும். ஸோ அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிள்ளைகள் மூலம் இருந்த மன வருத்தம் நீங்கி அவர்களோடு சந்தோஷமாக வெளியே சென்று வருவீங்க. பெண்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல், காரிய தாமதம் போன்றவை ஏற்படும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. காரிய அனுகூலம் ஏற்படும். உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்வீங்க. எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும். பணவரவு கூடும். இது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ரேவதியில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசி 15 நாட்கள் வீண் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளலாம். திடீர் கோபம் ஏற்படும். தேவையற்ற வீண் செலவுகள் உண்டாகும். ஆன்மீக அன்னை ஏற்படும். தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறைந்து காணப்படும். எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றம் கிடைக்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையிருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மீன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் இந்த டைம் பெறுவீங்களோ அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சிவபெருமானை வணங்கி வரணும். இதை செய்திங்கன்னா எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். அதனால் இந்த பரிகாரம் மறக்காமல் நீங்கள் செய்யுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த டைம் சந்திராஷ்டம தினம் கரெக்டாக ஆகஸ்டில் 21, 22. அதிர்ஷ்ட தினம் ஆகஸ்ட் 31. ஆகஸ்ட் மாதம் கடைசி 15 நாட்கள் கிரகங்களால் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஸோ முழுமையாக உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
நீங்கள் இதை பார்த்து பலனடைவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பலனடையட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.